தாவேக தலைவர் வந்து அவரோட சுய சிந்தனையோட அரசியல் நடத்தினாருன்னா வருங்காலத்துல அவர் நல்ல நல்ல பெரிய நிலைக்கு போவாரு. அவர் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்றது வந்து அது நல்லதுக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு கருத்து வச்சுக்கிறார். இந்த கருத்து எப்படி பாருங்க? அந்த கருத்துக்கே நான் வரல. அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்துல இருக்க ஆளு எனக்கு நீங்க எனக்கு எனக்கு சுய சிந்தனை தான். எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? ஒரு தலைவன் ஒரு படையை வழி நடத்தினால் அது படையா இருக்கும். ஒரு தலைவனை ஒரு படை வழி நடத்தினா அது படையா இருக்காது. புரியுதா? இந்த மாதிரி பாடை தான் வரும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசி பயன் இல்லை. இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பிச்சு எது அரசியல், எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறது கற்பிச்சு. இவ்வளவு பேர் செத்து கிடக்கிறா, மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியா இருக்குமா இல்லை உறக்கம் தான் வருமா அவங்களுக்கு? எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டு நாடு போயிட்டு இருக்கு பருத்தம் வராதா? இல்ல அவர் நீதிமன்றத்தை அணுகுறாங்களே, அதாவது அங்க போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கவும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே. ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்க போய் பார்க்க முடியும்னு இப்ப நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. போய் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அவங்க அவங்க கட்சி அவங்க முடிவா இருக்கு. கருத்து இல்லை. அவங்க போய் பார்க்கறதுல எனக்கு இல்லை. அதாவது தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதுல அவர் பேசுனதுல அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இருந்தா அந்த மொழியில அது வெளிப்படும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டம். நான் பேசி கேட்கணும். இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமா நேசித்த என் அன்பு சொந்தங்கள், நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்த்தது நீண்ட நேரம் கண்கெடுத்து எனக்காக நீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் நோக்கி செலுத்த போறேன் தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்கணும். இது இந்த மாதிரி ஒரு புது துயர நிகழ்வு நிகழ்ந்துச்சு. பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வலியை தருது. அதில் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு நான் காரணமாயிட்டேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனாலதான் இது நிகழ்வு. நான் போனேன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனாலதான் நிகழ்வு. காரணம் மற்ற இடத்துல எல்லாம் நடக்கல, இங்கேயே நடந்துச்சுன்னு சொல்றது. அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இங்கிருந்து பறந்து போற அந்த வெளிநாட்டுக்கு போற அந்த குஜராத்ல இருந்து பறந்து போற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா? சொல்லுங்க. அப்படி கேட்பீங்களா? எல்லாரும் போற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்கறதே எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க, இதுலயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலா இருந்தனால மிதிச்சு அது காயப்பட்டு இறந்துட்டாங்க. அதுதான் மூச்சு தண்ணதில் ஆள் புகுந்தாங்க. கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால இருந்த காயத்துல வந்து பட்டு காலில் கையில காயம், கழுத்துல காயம், எல்லாம் மிதிச்சு. அவங்களே சொல்றாங்க மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னு மிதிச்சுட்டாங்க. சில பேர் நாங்க போறோம்னா இந்த தலைவர் வந்துருவாரு நின்னுங்கன்னு நிறுத்திட்டாங்க. அதுல நெரிசல்ல சிக்கிட்டோம், மயக்கம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா காலையில இருந்து சாப்பிடல, நீரை நம்பிக்கிட்டே கேட்கிறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்ப சுத்தி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. பேசும்போது அந்த வலியை ஒரு கடத்தி ரொம்ப உருக்கமா கடத்தி இருக்கணும். அது செய்யல. இப்ப நம்ம பேசுறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தா என் மேலே என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்க கைது செய்ய வேண்டாம். அவர்கள் நான் தான் பொறுப்பு, என் மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்படிதான் பேசிருக்கணும். நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமா இருக்கு அப்படின்னா, அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிச்சு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தா இருந்தா என்னைய சொல்லு, அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை. கேட்கும்போது எப்படி பெறும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த அவர் மேல நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போகுது. ஆனா உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்துல பெரும் தலைவன் உட்கார்ந்து கோமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பார்த்தேன், குமாரசாமி ராஜா, பூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், வேறறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம். பார்த்து சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவா இல்லை.
பதிவா இல்லை. பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வலியா இருக்கு நமக்கு. இந்த இது அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அதை விட வேதனை இருக்கு. அதுதான் சங்கடங்களா இருக்கு. நம்ம இதை எப்படி இதை எப்படி கொண்டு போறது இந்த சமூகத்தை? இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு, அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க, அண்ணன் கார்த்திக் அவர்கள், அது போய் அண்ணன் கமலஹாசன் அவங்கெல்லாம். இன்னைக்கு இப்படி இல்லை. இப்படி இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க, வச்சு கட்டினா இருந்தாங்க, மயங்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரல. அதனால இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்றணும். இந்த தெருவா போய் வாக்கு கேட்கறது, ஊர் ஊரா போய் கூட்டம் போடுறது, எல்லா நாடுகளையும் பாக்குறீங்க நீங்க. வளர்ந்து இருக்க நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இல்ல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்க. ஒரு இடத்த கொடுப்பாங்க, அந்த உட்கார்ந்து இவர் அமெரிக்கான்னா பைடன் பேசுவாரு, ட்ரம்ப் பேசுவாரு, லாரி கிளின்டன் பேசுவாங்க, ட்ரம்ப் பேசுவாரு, அப்படிதான் பேசுவாரு. இவர் பேசுறது ஏற்புடையதுன்னா ஓட்டு போடுவாங்க, இவர் பேசுறது ஒரு அரங்கத்துக்கு இருப்பாங்க. மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில எல்லாத்தையும் ஊடகம் இருக்கு. எல்லாரும் நீங்க இவ்வளவு ஊடகம் இருக்கீங்க, சீமான் என்ன பேசுறாரு, ஐயா ஸ்டாலின் என்ன பேசுறாரு, ஐயா எடப்பாடி என்ன பேசுறாரு, தம்பி விஜய் என்ன பேசுறாருன்னு கொண்டு போறீங்க. யாரு பேசுறது ஏற்புடையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க. எவ்வளவு எளிமையா பேருது. அதை விட்டு போய் ஒரு 30 நாள் இன்னைக்கு பாருங்க, மார்ச்ல இருந்து ஏப்ரல் 2 மாசம் வெயில்ல போய் கத்தி மக்களுக்கும் தொல்லை, நமக்கும் தொல்லை, பெரிய பொருள் செலவு. ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஏழ்மையில சிக்கி இருக்கிற வறுமையில இருக்கிற ஒரு நாட்டின் அணுகுமுறையா இது. இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும், மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இல்லைன்னா ஒரு தலைவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருங்க. இன்னைக்கு வந்து உங்க நேரம், நீங்க 1/2 மணி நேரம் பேசலாம், எல்லா தொலைக்காட்சியும் எடுப்பாங்க. தேர்தல் ஆணையமே சொல்லிட்டா, நான் என்ன வந்து நாட்டுக்கு நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்ன செய்வேன், நான் பேசிட்டு போறேன், அப்புறம் நீங்க வந்து பேசிட்டு போங்க, நீங்க வந்து பேசிட்டு போங்க. கேட்கிற மக்களுக்கு எது சரியா இருக்கோ வாக்கு செலுத்திட்டு போகட்டும். இந்த மாதிரி சிக்கல்கள் வராதில்ல. அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்லை, எத்தனை பேருக்கு அங்க சுற்றி வாழ்றவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல், எவ்வளவு பேருக்கு அந்த அக்கம் பக்கத்துல குடியிருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு நெரிசல், எவ்வளவு இடையூறு, அதெல்லாம் பார்க்கணும். இனி வரும் காலங்கள்ல பார்க்கணும்.